எதுல பொறுக்க நினைக்கிறோமோ அதுல திருப்பி திருப்பி டச்சை வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன? ஒரு நஷ்டத்துல பொறுமையா இருக்க நினைக்கிறோம், பிசினஸ்ல நஷ்டத்துல பொறுமையா இருக்க நினைக்கிறோம், மறுபடியும் ரிவர்ஸ்ல வரக்கூடாது. எப்படி? எவ்வளவு கேபிட்டல் போட்டேன், இதுக்கு முடிஞ்சு சரியா, ஆனா எவ்வளவு கேபிட்டல் போட்டேன்? 50 லட்சம். சுபஹானல்லாஹ். ரெண்டாவது, எப்ப ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்சு, நீ கணக்கு பார்த்து நஷ்டம் எல்லாம் முடிஞ்சுது, ஆனா மறுபடியும் ரிவர்ஸ்ல அதை ரிப்பீட் பண்றது ஞாபகம். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஆரம்பிக்கிறது, இவனா வேலைக்காரனா வச்சான் பாருங்க, அப்படியே வந்து திருப்பி 1 வருஷத்துக்கு முந்தி நீங்க பொறுத்த பொறுமையெல்லாம் லொஸ்ட் ஆகி மறுபடி கண்ணீர்ல உட்கார்ந்து கண்டிருப்பீங்க. ஏன் ரிவைஸ் பண்றது? இது கொஞ்சம் பேர் டைரி வேற எழுதி வச்சிருப்பாங்க, சும்மா ஏதாவது தேடக்குள்ள டைரி நம்பிட்டுரும். வழங்கிட்டா 2000 ஆண்டு, இவர் 2018 ஓஹோன்னு இருக்கிறார், 2000 ஆண்டு டைரி எடுத்து மறு அழுக. இதுக்கு என்ன விளங்கி வச்சுக்கிறான் சொன்னா, இலகிய உள்ளம் என்று பேர் வச்சுக்கிறான். என்ன பேர் வச்சுக்கிறான்? இது இலகிய உள்ளம் அல்ல. அதாவது நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், கவலை என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். கவலைக்குள் எல்லா கவலையும் இல்லைண்டா இப்படி பாதுகாப்பு நீங்க தேடக்கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், இப்படி பாதுகாப்பு தேடக்கூடாது. கவலை இருந்தா பாதுகாப்பு தேடுறோம், கெட்ட கவலையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லியிருக்கணும். அந்த இதுல எப்படி சொல்றோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். முடிஞ்சு, டோட்டல் கவலை, எல்லா கவலைகளும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி என்றால் கவலை என்பதை எப்பொழுதும் ஏற்படுத்தி வளர்க்கக்கூடாது. மிஞ்சி மீறி வந்தால் அதை உணர்ந்து கொள்ளணுமே தவிர தேடி கவலையை போட்டேன்னு இப்படி நினைச்சு கவலைப்படுத்துறது எங்களை விரக்தியாக்கும், தூரமாக்கும், பொறுமையை இல்லாமாக்கும். அதை ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்? வஸ்பிர் நஃப்ஸக, உங்களுடைய அதாவது ஆத்மாவை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய மனசை பொறுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரோடு? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹ, காலையிலும் மாலையிலும் இறைவனுடைய முகத்தை நாடி இறைவனை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இபாதத்தில் வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு என்ன செய்யட்டாம்? வஸ்பிர் நஃப்ஸக், அவர்களோடு சேர்ந்து இபாதத் செய்யன்னு சொல்லாம அதுக்கு என்ன தேவை? தொழுறவங்களோட போய் தொழுறதுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. தொழுறவங்களோட தொழுறதுக்கு பொறுமை தேவை. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ, அவருடைய முகத்தை, இறைவனுடைய முகத்தை நாடி செய்யறவங்களோட போய் நஃப்ஸை வச்சுக்கோங்க. சரி, அந்த பொறுமை ஏன் இல்லாம நம்ம எங்களுடைய ஆதாரம் எது? அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றார், வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, உங்களோட கண்கள் கடக்க கூடாதுன்ற அல்லாஹ். உங்களுடைய கண்கள் அவர்களை விட்டு கடக்க கூடாது. இவங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இவர்களை மட்டும்தான் பார்க்கணும், இவர்களை மட்டும்தான் சிந்திக்கணும். இதை தாண்டி உங்களுடைய பார்வை மற்றவர்களுக்கு போகக்கூடாது. உலக அலங்காரங்களை நாடி, உலக கவர்ச்சிகளை நாடி, அங்கே இந்த டைம்ல நம்ம 2 ஹவர் போகாம கடையை திறந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பொறுமை குறையும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த கடைக்காரனை பாருங்க, இன்னொன்று குறையும், அவன் இன்னும் டபுள் லாபத்தில் இருப்பான். இன்னும் கொஞ்சம் பாருங்க, அப்படியே போய் தராவி தொழு சுண்ணத்தானே, அப்பதான் ஃபிக்கு ரீதியாக தான் நம்ம வெளியே போறது. நம்ம வெளியே போறதுல ஃபிக்கு கால வெளியே போறது, அக்கீதாவில் வெளியே போறதா, ஏதாவது ரூட் ஒன்று வச்சுக்குது. அப்போ அதை நான் புறம் பேசக்கூடாது என்று சொல்றது, இவனை பத்தி பேசலாம்னு வெளியே பேத்துறதால விளங்கிட்டா, அவனை பத்தி பேசலாம்னு ஏதாவது கொள்கை ரீதியாக புறம் பேசலாம்னு அதால வெளியே பேத்துறது. ஏதாவது ஒரு கேட்டை வச்சு அதுக்குள்ள இதால போட்டு சைத்தை அனுப்பி விடுறது, சைத்தை என்ன செஞ்சிடுறது, இதால உனக்கு ஒரு மஹ்ரஜ் இருக்குது வெளியே போன்றது. நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா கண் அங்க கொண்டு போகவானான்றான். வலா தஅது ஐனாக, இப்படி பார்க்க அந்த எல்லா பகுதிகளையும் நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா? சபர் தீந்துரும். சபர் என்ன செய்யும்? தீந்துரும். இப்போ உதாரணமா, அதுக்கு இன்னொரு உதாரணமா, சஹாபாக்களுடைய வரலாறு, இமாம்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு பார்க்குற டைம்ல எங்களுக்கு எப்படி இருக்குது? பொறுமை கூடி, தியாக உணர்வு கூடுது. இதை தாண்டி போய் அப்படி அவங்கள மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோன்னு என்ன செய்ய? சஹாபாக்கள் ஞாபகம் வருதா? வரல. ஏன்? மற்றதை பார்த்துட்டோம். எதை பார்த்துட்டோம்? மற்ற பகுதியெல்லாம் பார்த்துட்டோமா, முடிஞ்சுது, இந்த குறைஞ்சிடும். எனவே பொறுமை வளர வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான நிபந்தனை, எதில் பொறுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சோதனையாக இருந்தால் டச்சை குறைங்க. அது சோதனையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? எங்களது தொடர்பை அதிலிருந்து குறைத்து அறுத்து நீக்கி கொண்டோம் என்று சொன்னால் பொறுமை தானாக என்ன செய்யும்? வளரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னமா, அதாவது பொறுமையாளர்கள் தான்
கூலியை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள். சொர்க்கத்துக்கு நுழைகிற நேரத்தில் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்வான், பிமா சபர்த்தும். சொர்க்கத்துக்குள்ள நுழைங்க எதனால் தெரியுமா? அமல் செஞ்சதனால அல்ல, பொறுத்ததனால். ஏன்? பொறுத்தாதான் எல்லாமே என்ன செய்யும், நடக்கும் என்பதனால் அது சொல்லப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனத்தை நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொறுமையாளர்கள் இவைகளில் என்ன செய்வார்கள், பொறுமையாக இருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல செய்தி, பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வபஷ்ஷிரி ஸாபிரீன், நல்ல செய்தி சொல்லுங்கள், நல்ல இது சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இறுதியாக எப்பொழுது ஒரு மனிதன் பொறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனுடைய பொறுமையை என்றைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சீர்குலைக்க கூடாது. இதுக்கு மேல பொறுக்காதரா உன்னை ஏமாத்திடுவாங்க என்னது, இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பொறுமையாக்கிறன்னு சொல்லக்கூடாது. ஆர்வம் ஊட்டணும். நீ பொறுத்தி என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் உனக்கு ஹைர் என்ன செஞ்சிருப்பான், அதுல வைத்தே இருப்பான். வபஷ்ஷிர், நல்ல செய்தி தான் என்றைக்கும் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாளர்களுக்கு சொல்ல வேண்டும். பொறுத்தால் நிச்சயமாக கொஞ்சம் காலத்திலே உங்களுக்கு வழங்கும் ஈமான் இல்லாத செயல்களுடைய நிலை, ஜஹிலோட செஞ்ச செயலுடைய நிலை, இல்முன்னுடைய நிலையுடைய பெருமதி, அந்த நியாமத் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா காட்டுவான். இது போல எல்லா விஷயங்களையும் ஆழ்ந்து அகழ்ந்து உணர்ந்து பொறுக்கக்கூடிய நல்ல பொறுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.